ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஒரு பெரிய லாங் கேப்புக்கு அப்புறம் வந்திருக்கோம். அதனால் இந்த 5 to 6 மினிட்ஸ் வந்து உங்களை வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. அதனால் ஒரு பெரிய ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து நான் சொல்ல போகிறேன். என்னென்னு தானே கேட்குறீங்க, வாங்க சொல்கிறேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் காசு தட்டுப்பாடு அதிகமாகவே இருக்குது. இனிமேல் அந்த தட்டுப்பாடு இருக்காது, அதுக்கு நான் கேரண்டி. நம்ம வீட்டிலேயே வேலை பார்த்துட்டு படிக்க போகிறோம், ப்ளஸ் சம்பாதிக்கவும் போகிறோம். அந்த படிப்பு வந்து நம்ம கோர்ஸுக்கு ரிலேட்டபிளாக இருந்தால் பொருளாக தானே, வாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காசு சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. சிலர் வந்து நம்மளை சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைனா டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். பட் இது ரெண்டுமே இல்லாமல் ஈஸியாகவும் சிம்பிளான மெத்தடில் வந்து நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ண போகிறோம். என்னென்னு தானே கேட்குறீங்க, இன்டர்ன்ஷிப். ஸோ நிறைய பேருக்கு இன்னும் குழப்பமாக இருக்கும், எப்படா இந்த இன்டர்ன்ஷிப் வழியாக நம்ம மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு. நிறைய பேருக்கு இன்டர்ன்ஷிப்னாலே ஃபைனல் பசங்க வந்து காலேஜ் மூலியமாக ஏதாவது கம்பெனி அப்ரோச் பண்ணி அவங்கள்ட்ட வந்து இன்டர்ன் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வருது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அப்படி கிடையாது. ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்னாலையுமே ஏதாவது ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணி அவங்கள்ட்ட வேலை பார்த்துட்டே படிக்க முடியும். அந்த வேலை வந்து அவங்களோட கோர்ஸ் ரிலேட்டடாகவே இருக்க முடியும். ஸோ இது எப்படின்னா, லிங்க்டின் மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது, இன்டர்ன்ஷாலா அப்படிங்கிற வெப்சைட் தான். லிங்க்டின்ல வந்து மேஜராக ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்காது, அப்புறம் வந்து பார்ட் டைம் ஜாப்ஸுமே இருக்காது. அப்புறம் சில கம்பெனி வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்பாங்க. பட் இந்த இன்டர்ன்ஷாலா வெப்சைட்டில் வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவை முடியாது. இது முழுக்க இன்டர்ன்ஷிப்காகவே உள்ள வெப்சைட் தான் இது. ஸோ அந்த வெப்சைட்டில் 3 விஷயம் இருக்குது. பார்ட் டைம் ஜாப்ஸ் இருக்குது, இன்டர்ன்ஷிப் இருக்குது, அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குது. இந்த 3மே இருக்கிறனால தான் நம்ம இந்த வெப்சைட் வந்து டார்கெட் பண்ண போகிறோம். சரி, இல்லை ஓகேடா, பிளாட்ஃபார்ம் தெரிஞ்சிருச்சு, இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு 2 விஷயம் வேணும். ஃபஸ்ட்டு ரெஸ்யூம், பெர்ஃபெக்டான ரெஸ்யூம் வேணும். செகண்ட் வந்து ஸ்கில் தேவைப்படும். எனக்கு ஸ்கில்னால் ஒன்றுமே தெரியாது அப்படிலாம் சொல்லாதீங்க. ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு 1 வீக்லேருந்து 3 மந்த்ஸ்க்குள்ளே டெவலப் பண்ணலாம். அதுக்கான ஃப்ரீ ரிசோர்ஸஸ் வந்து நிறையவே இருக்குது. யூடியூப் இருக்குது, நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. வெப்சைட்ஸில் வந்து ஃப்ரீயாக சர்டிஃபிகேட் கூட கொடுக்குறாங்க. அது நம்ம ரெஸ்யூமுக்கு நிறையவே யூஸ் ஆகும். ஸோ எனக்கு எந்த ஸ்கில்னு தெரியாமல் புலம்பாமல் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து உங்களுக்கு எது ரிலேட்டபிளாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி கூட நீங்கள் டெவலப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வீடியோ எடிட்டிங் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அப்புறம் கிராஃபிக் டிசைனிங் இருக்குது, கண்டென்ட் ரைட்டிங் இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது, அப்படி நிறையா இருக்குது. உங்களுக்கு எது ரிலேட்டபிளாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அதை டெவலப் பண்ணிக்கலாம். ஸ்கில்லாம் கற்றதுக்கப்புறம் ஒரு பெர்ஃபெக்டான ரெஸ்யூம் ரெடி பண்ண போகிறோம். இதுதான் ரொம்பவே மெயின். லாஸ்ட்டாக எங்கள் காலேஜில் வந்து வெபினார் அட்டன் பண்ணார் எங்கள் சூப்பர் சீனியர். அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அந்த ஒரு ட்ரிக்கை தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு ஊரில் வந்து ஒரு பொண்ணை கட்டிக்கணும்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஏதாவது ஒரு பேக்ரவுண்டில் ஒரு சொத்து இருக்கணும். பட் அந்த ஒரு ஃபேமிலிக்கு வந்து எந்த ஒரு சொத்துமே இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அப்பாக்காரர் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு ஒரு சொத்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபேக்காக ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணுறாரு. பத்திரம் ரெடி பண்ணி ஒரு மாப்பிள்ளை வீட்டில் காட்டி, எனக்கு பாருங்கள், எனக்கு வந்து இவ்வளோ ஏக்கர் இடம் இருக்குது, நீங்கள் என் பொண்ணை கட்டிக்கிறீங்கன்னு சொல்லிடுறோன்னா அவங்க கட்டிக்கிறாங்க, மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஒரு போகிற போக்கில் பார்த்தா அந்த மாப்பிள்ளை வந்து திடீர்னு கேட்டுருவாரோ, எங்கே இடம் இருக்குது கேட்டுருவாரோ. அதுக்காகவே அந்த அப்பாவும் அந்த மகளும் ஒரு ஏதாவது இடத்துல வேலை பார்த்து காசு சம்பாரித்து ஒரு இடத்தையும் வாங்கி போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நடந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துருச்சு, ப்ளஸ் அவங்க இடமும் வாங்கி போட்டாங்க. ஸோ இந்த டிக்கை தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிக்கை பயன்படுத்தி தான் நம்ம வந்து ரெஸ்யூம் ரெடி பண்ண போகிறோம். எப்படின்னா, இப்போ அந்த பொண்ணுக்கு என்ன ரெக்கமெண்ட் வச்சாங்க, எனக்கு இந்த மாதிரி சொத்து இருந்தால் தான் உனக்கு கட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் வச்சாங்க. அதே மாதிரி தான் நம்மளை ஹையர் பண்ண போகிற கம்பெனி வந்து ரெக்கமெண்ட் வைப்பான், எனக்கு இந்த சாஃப்ட்வேர்லாம் தெரிஞ்சவனை தான் நான் வேலைக்கு எடுப்பேன் அப்படின்னு. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சாஃப்ட்வேர்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்யூமில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்டு அவனுக்கு அப்ளை பண்ண போகிறோம். இதனால அவன் என்ன பார்த்துட்டு என்ன நினைப்பான், எனக்கு தெரிஞ்ச ரெக்கமெண்ட்லாம் அவன் இருக்கே, அப்போ ஈஸியாக அவனை ஹையர் பண்ணலாமே சொல்லிட்டு ஹையரும் பண்ணுவான். ஸோ நம்மளுக்கு ஈஸியாகவும் வேலையும் கிடைக்கும், அதாவது இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். ஓகே ஃபைன். இப்போ எல்லாமே பார்த்தாச்சு, ஸ்கில் டெவலப் பண்ணியாச்சு, ஒரு பெர்ஃபெக்டான ரெஸ்யூம் ரெடி பண்ணியாச்சு. இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம், வாங்க சொல்கிறேன். ஓகே ஃபைன். நம்ம இப்போ வந்துருக்க வெப்சைட் பார்த்தீங்கன்னா internshala.com அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து இன்டர்ன்ஷிப்புங்கிற பேஜில் வந்து நம்ம இருக்கோம். இதில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கற்றுக்கிட்ட ஸ்கில்லுக்கு என்னென்ன இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறத பார்த்து அதில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு போடுறேன். ஓகே, லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு போடுறேன். சாரி. தென் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் பார்ட் டைம் ஜாப்பை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வந்துருச்சு பாருங்கள். 350 இன்டர்ன்ஷிப் வந்து இருக்குது இந்த டொமைனில், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டொமைனில். இதில் எப்படி அப்ளை பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட் இருக்கிறதே பார்க்கலாமே. இது வந்து பிராண்ட் மேனேஜ்மெண்ட் அப்புறம் கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற டொமைனுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க, பொசிஷனுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகே, இதிலே அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த வேலை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னும், அப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறதையும், அப்புறம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து தெளிவாக டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இது சூட்டாக இருக்கா, நம்ம வந்து இதுக்கு ஓகேனா ஆளா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா ஏகப்பட்ட இன்டர்ன்ஷிப் வந்து அதிலே இருக்குது, நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க.
350 இன்டர்ன்ஷிப் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டொமைனில் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டொமைன்ஸும் 15 இருக்குது. ஸோ ஈஸியாகவே அவங்களுக்கு வந்து ஹையர் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதில் அப்ளை நவ் கொடுத்து அது எப்படின்னு பார்க்கலாம். அப்ளை நவ் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களே ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க நம்மளுக்கு. இது நான் ஆல்ரெடி ஒரு ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி எதெல்லாம் யூஸ் பண்ணி ரெஸ்யூம் க்ரியேட் பண்ண ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து அழகான ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து ப்ரொசீட் டு அப்ளிகேஷன். ஓகே, இதில் என்ன கேட்பாங்கன்னா கவர் லெட்ரு அப்படிங்கிற விஷயத்த வந்து கேட்பாங்க. கவர் லெட்டர்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ அவங்க ஹையர் பண்ணுற பொசிஷனுக்கு வந்து நான் தகுதியானவனா அப்படிங்கிறது வந்து ஒரு லெட்ரு மாதிரி கன்வே பண்ணி அவங்கள்ட்ட சொல்லணும். அது வந்து கொஞ்சம் கைண்டாகவும் ஃப்ரூட்ஃபுல்லாகவும் இருக்கணும். நம்ம வந்து கவர் லெட்ரு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கொடுக்கலாம். ஓகே, நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது ஒன்று கிளிக் ஆகிரும். ஸோ உங்களுக்கு கிளிக் ஆனதுக்கப்புறம் 1 or 2 daysக்குள்ளே உங்களுக்கு இமெயில் பண்ணி உங்களுக்கு இன்வைட் பண்ணுவாங்க. இன்வைட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வீடியோ காலில் வந்து ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க, இல்லைனா வந்து ஜஸ்ட் ஒரு சேட் கான்வர்சேஷன்லேயே உங்களை கூட ஹையர் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ வெளியெல்லாம் போயிட்டு வேலை தேடிட்டு ஒரு ஃபிசிக்கலாக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாகவே இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு ஏஜென்ட் மாதிரி ஒர்க் பண்ணி உங்களுக்கு வந்து ஈஸியாக இன்டர்ன்ஷிப்பும் வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ, இன்ட்ரெஸ்டான வீடியோ வேணும்னா ஸ்டே வித் அஸ். see you guys next வீடியோவில் பார்க்குறேன். bye.